ப்ரோ, நீங்களும் எல்லார மாதிரியும் வெப்சைட் தானே பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் அதை சேல்ஸ் மிஷின் சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நாங்கள் எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் ஆன உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க பிஸ்னஸை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கான ப்ராப்பர் சிஸ்டமை பில்ட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஸ்டெப் அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தெல்லாம் மேக்ஸிமம் ரீச் அவுட் பண்ண முடியும், தென் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபைண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் டெரைவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சிடிஏ பிளேஸ்மெண்ட். ஒரு வெப்சைட் ஒரு ப்ராப்பரான சேல்ஸ் மிஷினாக மாறுறதுக்கான முக்கிய காரணமே இந்த சிடிஏ பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ அது நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் வாட்ஸ்அப்லையா இல்லை அதர் வெப்சைட் ஃபார்மா அப்படிங்கிற ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி சிடிஏ பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணணும். தென் ஃபைனல் ஒன் ஆப்டிமைசேஷன். மார்க்கெட்டில் நம்ம காம்படிட்டரோட வெப்சைட்டை விட நம்ம வெப்சைட் ஆப்டிமைஸ்டாக இருந்தால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதனால ஆப்டிமைசேஷன் தான் வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் திங்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டையும் ஒரு சேல்ஸ் மிஷினாக மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே பில்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.